ஹாய் கைஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா திரும்பி காலேஜ் வந்திருக்கேன். எதுக்குன்னா வந்து நோடியூ கிளியர் பண்ணிட்டு டிசி கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போயிருக்கு. பாருங்க எவ்வளோ இடத்துல சைன் வாங்கணும்ட்டு. மொத்தம் 14 இடத்துக்கு மேலே சைன் வாங்கணும். இப்போ இவ்வளோ வாங்கிட்டேன். இன்னும் 2 பேர்த்துக்கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் டிசியும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது காலேஜ் முடிச்சு போனதுக்கப்புறமும். ஐடி கார்டெலாம் சப்மிட் பண்ணிட்டு நோடி ஃபார்ம் வாங்கிட்டு சைன் வாங்குறது கிளம்பிட்டோம் ஒவ்வொரு இடமா. ஃபஸ்ட்டு 5 சைன் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்கே வாங்குறதுன்னு தெரில, அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். சரி ஒரு இடம் என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் அங்கே போயிட்டோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா சரியான கூட்டம். ஃபார்மை கொடுத்துட்டு எல்லாம் நின்று பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபார்ம் வர வரைக்கும். சரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்கன்னு பார்த்தா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்திருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஒரு 10 சைன் வாங்கிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வரையும் இன்னும் 4-5 பேர்த்துக்கிட்ட சைன் வாங்கணும். எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்கன்ட்டு வேகமாக நடந்து போயிட்டு இருந்தோம், எப்படியாச்சும் சீக்கிரம் போகணுன்ட்டு. அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே சைன் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. எங்களுக்கு டிஷர்ட்லாம் கொடுத்துருக்காங்க காலேஜ்லேருந்து. ஆமாம், ஐடி கார்டெலாம் வாங்கிட்டாங்க. அவ்வளோதான், டிசி வாங்கிட்டு மொத்தமாக காலேஜை விட்டு போகிறோம். டிஷர்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. டிஷர்ட்லாம் வாங்கிட்டு கீழே சைன் வாங்க போயிட்டு காய்ஸ், இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் இந்த கிளாஸ் ரூம். கீழே போயிட்டு ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூமை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக எல்லாமே வாங்கிட்டோம். காய்ஸ், ஒரு வழியாக டிசியும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டோம். அவ்வளோதான், டி வந்து வீட்டுக்கு சிறக்கட்டிக்க போகிறோம்.